ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நியூவாக வந்த சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், லைக் என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸ்னு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியல. மேபி காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுற வரையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சீரீஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். பட் காலேஜ் போனதுக்கப்புறமே எனக்கு எப்படி டைம் என்ன ஆகும்னு தெரியல. ஸோ டில் தென் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு என்சிஆர்டி படிக்க டைம் இல்லாமல் இருக்கலாம், புரிஞ்சுக்க டைம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேறு ஏதாவது லைக் என்சிஆர்டி புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே நான் வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் எடுத்திருக்கேன். ஸோ தேட் கொஞ்சம் லைக் கான்செப்ஷுவலாக ஒரு டாபிக் போனால் மேபி சும்மா பயாலஜி வந்து ஓரளவுக்கு எல்லாமே கான்செப்ட் இருக்காது. அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் லைக் எப்படி சொல்கிறது, நிறைய வந்து மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தேட் நான் வந்து கொஞ்சம் கான்செப்ஷுவலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாப்டர் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் நான் வந்து ஒரு சில ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷெட்யூல் படி தான் வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாமே போகும். பட் உங்களுக்கு வந்து ஒரு சில சாப்டர்ஸ் இது மோஸ்ட்டாக வேணும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதை நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண பார்க்குறேன். இஃப் என்னோட ஷெட்யூலில் வந்து அது இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து சீக்கிரமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு I'll try my best. So yeah, without much delay, let's get into the video now. ஸோ இப்போ வந்து இந்த சாப்டரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்லேருந்தே நம்ம வந்து அதோடய சாப்டர் நேம்லேருந்தே ஒரு சில இது வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும், எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் கண்ட்ரோல்னால் லைக் நம்மளோட பாடியில் வந்து ஒரு சில ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கும் இல்லையா? லைக் ஒரு பர்ஃபெக்ட் ஹோமியோஸ்டேசிஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு நியூரல் கண்ட்ரோல் அண்ட் எண்டோக்ரைன் கண்ட்ரோல், கெமிக்கல் கண்ட்ரோல்னு கூட சொல்லலாம். நியூரல் கண்ட்ரோல் வந்து நர்வ்ஸ் வந்து பண்ணுறது, லைக் த்ரூ நர்வ்ஸ் பண்ணுறது வந்து நியூரல் கண்ட்ரோல், த்ரூ ஹார்மோன்ஸ் பண்ணுறது வந்து கெமிக்கல் கண்ட்ரோல் ஒரு எண்டோக்ரைன் கண்ட்ரோல், ரைட்? ஸோ இப்போ நியூரல் கண்ட்ரோல் வந்து இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நியூரல் கண்ட்ரோல் வந்து குவிக்காக ஆக்ட் ஆகும் அண்ட் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். லைக் இப்போ ஸ்டிமுலஸ் அப்ளை பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டிமுலஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உடனே அதோட எஃபெக்ட் அங்கேயே தெரியும். அது லாங் ரன்னுக்கு வந்து அதோட எஃபெக்ட் இருக்காது. பட் ஸ்டில் இட் இஸ் குவிக்காக ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும் இம்பல்சஸை. பட் இதே கெமிக்கல் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக தான் ஆக்ட் ஆகும். மெதுவாக சினாப்டிக் கிளஃப்டில் இதாகி மெதுவாக அதில் ரிலீஸ் ஆகி பைண்ட் ஆகி, ஸோ அந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் எல்லாமே நடந்து பண்ணும். பட் ஸ்டில் அதோட எஃபெக்ட் எல்லாமே லாங் டேர்மாக இருக்கணும். அதோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே லாங் டேர்மாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஸோ வித் தட் வி ஆர் கெட்டிங் இன் டு த திங். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ஸில் வந்து நான் அங்கங்கே வந்து அண்டர்லைன் பண்ணி அங்கங்கே வந்து சைட்ஸ்லாம் நோட்ஸ் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து நோட்ஸ் எழுதி சைடில் வச்சுக்கோங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். லைக் நீங்கள் லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ணுறப்போ ஹெல்ப் பண்ணும். லைக் தனியாக ஒரு நோட் போட வேண்டாம் பயாலஜி பொறுத்த வரையும். ஜஸ்ட் இதிலே ஒரு நோட்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டால் இட் வில் பி ஃபைன், ரைட்? ஸோ இந்த மாதிரி அங்கங்கே என்னென்ன எதாலெல்லாம் எழுத முடியுமோ அதெல்லாம் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் பெட்டர், ரைட்? எஸ். ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் இவ்வளோத்தையும். ஸோ கோஆர்டினேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. லைக் மேபி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் வேறு ஏதாவது ஒரு இதில் கூட வரலாம். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் 2 or more organs interact and complement the functions of one another. லைக் நிறைய ஒன்று அல்லது மேலே உள்ள ஆர்கன்ஸ் வந்து they'll interact and then they'll complement the functions. அதாவது எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணி அது ஒன்னோட ஃபங்க்ஷன்ஸ் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸும் இன்டகிரேட் ஆகி இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான், அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன். இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனர்ஜி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அந்த மஸ்குலர் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த மசில் டோனை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய எனர்ஜி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஆக்சிஜன் சப்ளை, இப்போ எனர்ஜி வேணும்னா ஏடிபி வேணும்னா ஆக்சிஜன் வேணும் இல்லையா? ஸோ ஆக்சிஜன் சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறப்போ ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக வேணும் அப்படின்னா ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கணும், ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கணும், ஸோ எல்லாமே பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கணும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்டகிரேட் வரும், ரைட்? ஸோ ஒரு ஆர்கனுக்கும் இன்னொரு ஆர்கனுக்கும் அந்த இன்டெகிரிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும், ரைட்? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதே இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே அந்த நர்வ்ஸோட ஆக்டிவிட்டி, லங்ஸ், ஹார்ட், கிட்னி எல்லாமே அந்த நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு திரும்ப ரிட்டன் ஆகிடும். ஸோ தட் இஸ் வை த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ், லங்ஸ், ஹார்ட், பிளட் வெசல்ஸ், கிட்னி அண்ட் அதர் ஆர்கன்ஸ் ஆர் கோஆர்டினேட்டட் வெல் பர்ஃபார்மிங் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். ஸோ நம்மளோட பாடியை பொறுத்த வரையும் நியூரல் சிஸ்டம், நான் சொன்னேன் இல்லையா, நியூரல் சிஸ்டம் அண்ட் த எண்டோக்ரைன் சிஸ்டம் jointly coordinate and integrate all the activities of the organ so that they function in a synchronized fashion. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கூட வரலாம். லைக் இதில் வந்து எப்படி கேட்கலாம்னா நியூரல் சிஸ்டம் மட்டும் கொடுத்து
கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், எண்டோக்ரைன் மட்டும் கொடுத்து ஒரு ஒரு கொஷின் கேட்கலாம், இல்லைனா நியூரல் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்து எது கரெக்ட் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஸோ அது மாதிரி வர்றப்போ நம்ம வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இதுக்கு தான் லைன் பை லைன் NCERT புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது, ரைட்? எஸ். ஸோ நியூரல் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரியே பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் தான் குவிக் கோஆர்டினேஷனுக்கு. எண்டோக்ரைன் வந்துட்டு இட் இஸ் ஃபார் த்ரூ த ஹார்மோன்ஸ் அண்ட் இட் இஸ் ஸ்லோ. அது வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் சொல்லுவாங்க, பட் நான் இங்கேயே அதை வந்து சொல்லிட்டேன், ரைட்? எஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து எப்படி வந்துட்டு நியூரல் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் எப்படி வந்து நியூரல் வந்து கோஆர்டினேஷன் நடக்குது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நியூரல் சிஸ்டமில் பொறுத்தவரையும் வந்து நமக்கு அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்குது which are called as neurons. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா டிடெக்ட் பண்ணும், ரிசீவ் பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணும். ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் வருதுன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நியூரான்ஸ் தேவை, அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே இதான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டு அதை ரிசீவ் பண்ணிக்குது, ஓகே அது ஒரு ஸ்டிமுலஸாக அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே ஸ்டிமுலஸை வந்து அதே இம்பல்ஸை வந்து இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்மிட். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த நியூரான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே? ஸோ இந்த நியூரல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே, எல்லா ஆர்கானிசமுக்கும் பிரெயின், ஸ்பைனல் கார்டு எல்லாமே இருந்துராது, ரைட்? ஸோ லோவர் வெர்டிபிரேட்ஸ் ஆர் இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ரொம்ப சிம்பிளாக ஆர்கனைசேஷன் தான் இருக்கும். லைக் ஹைட்ராவில் பார்த்தீங்கன்னா வெறும் நியூரான்ஸ் ஜஸ்ட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி அப்படியே இம்பல்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அதோட திங்க்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ன பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவையோ அதுக்கான நியூரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதே இன்செக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரெயினோட சில கேங்லியா அண்ட் சம் கைண்ட் ஆஃப் நியூரல் டிஷ்யூஸும் இருக்குது. பட் இதே வந்து வெர்டிபிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மோர் டெவலப்ட். லைக் நமக்கு பிரெயின் இருக்குது, ஸ்பைனல் கார்டு இருக்குது, நியூரான்ஸ் இருக்குது, கேங்லியா இருக்குது, எல்லாமே இருக்குது, ரைட்? ஸோ அதனால் இப்படி தான் வந்து நியூரல் இது வந்து ஹைரார்கி வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து ஹியூமன் நியூரல் சிஸ்டம் தான். ஹியூமன் நியூரல் சிஸ்டம் வந்து we have two parts. One is central neural system and peripheral neural system. Central nervous system வந்துட்டு it is going to have the brain and spinal cord. இந்த மாதிரி நீங்களும் அங்கங்கே எழுதிட்டே வாங்க, உட்காந்து லைன் பை லைனாக செகண்ட் டைமும் படிக்க தேவையில்லை. இந்த சைடில் உள்ள அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனாலும் இட் would be fine. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் சைடில் அந்த மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா இட் would be very யூஸ்ஃபுல் அப்படின்றதுனால தான், ஓகே? ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், சேஞ்ச் த கலர், எஸ். ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் இட் இஸ் த சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் கண்ட்ரோல். அங்கங்கே நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன், பட் நான் அங்கங்கே அதையும் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி. எஸ், ஸோ சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் கண்ட்ரோல் தான் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். வேறஸ் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா இட் இஸ் நர்வ்ஸ் ஆஃப் த பாடி. எல்லா பாடியில் உள்ள எல்லா நர்வ்ஸையும் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அதுதான் வந்து அது கான்ஸ்டியூட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் உள்ள நர்வ்ஸ் வந்துட்டு இட் இஸ் ஆஃப் 2 types, நர்வ் ஃபைபர்ஸ் ஆஃப் 2 types, அஃபரண்ட் ஃபைபர்ஸ், எஃபரண்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அஃபரண்ட்னா நர்வ் ஃபைபர்ஸ் வந்து டிஷ்யூஸ்லேருந்து சிஎன்எஸ்க்கு போகிறது தான் அஃபரண்ட். அதாவது டிஷ்யூஸ்லேருந்து இம்பல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு சிஎன்எஸ்க்கு பிரெயினில் ஸ்பைனல் கார்ட் கொடுக்குறது அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ். பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட்லேருந்து நமக்கு திரும்ப டிஷ்யூஸ்க்கு கொண்டது கொடுக்கறது, அவுட்புட் கொடுக்கறது வந்து நமக்கு எஃபரண்ட் ஃபைபர்ஸ், ஓகே? ஸோ த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே? ஸோ எஃபரண்ட் ரெண்டுமே நமக்கு தெரியணும், ரைட்? ஸோ அதுதான் இது ஃபுல்லாகவே நான் வந்து இங்கே ஜஸ்ட் இந்த ரெண்டு ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே நான் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ஸே ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. பெரிஃபரல் நியூரல் சிஸ்டமே நமக்கு வந்து ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று சொமேட்டிக், இன்னொன்று அட்டானமிக். சொமேட்டிக்னா இட் இஸ் லைக் அது வந்து அந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா அது நர்வ்ஸ் தட் ஆர் கோயிங் டு transmit the impulses from the CNS to the skeletal muscle. ஸோ சொமேட்டிக்னா பாடி, ஓகே? ஸோ பாடின்றப்போ ஸ்கெலட்டல் மசில்ஸ்க்கு கொடுக்கறது வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதே அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து இன்வாலண்ட்ரி ஆர்கன்ஸ் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ் லைக் யுவர் ஸ்டொமக், அந்த மாதிரி ஒரு சில விசரல் ஆர்கன்ஸ், ஒரு அட்டானமிக் ஆர்கன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போது ஸ்மூத் மசில்ஸ் அப்புறம் ஹார்ட் அதுக்கு எல்லாமே கொடுக்கறது வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், ஓகே? ஸோ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமே நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பத்தட்டிக் இந்த பர்டிகுலர் திங்ஸ்லாம் தேவையில்லை, பட் ஸ்டில் நான் சும்மா சொல்கிறேன். சிம்பத்தட்டிக்னா இட் இஸ் ஸ்டிமுலேட்ரி, லைக் சிம்பத்தட்டிக்கை ஸ்டிமுலேட் பண்ண ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பட் இது இப்போதைக்கு இது தேவையில்லை, நான் ஜஸ்ட் தெரியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டேன், பட் தட்ஸ் ஓகே, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை கேட்டிருக்காங்க விசரல் நர்வஸ் சிஸ்டம் பற்றி. விசரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து எதில் வருது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வரலாம். லைக் எந்த ஒரு இதில் வருது, எந்த டிவிஷனில் வருது, எந்த டிவிஷன் ஆஃப் நியூரல் சிஸ்டமில் வருது அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்.
ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக விசரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஹோல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நர்வ்ஸ், ஃபைபர்ஸ், கேங்லியா அண்ட் பிளக்ஸஸ் பை விச் impulses travel from the central nervous system to the viscera and from the viscera to the central nervous system. அதாவது எந்த ஒரு நர்வ்ஸ், ஃபைபர்ஸ், கேங்லியா, பிளக்ஸஸ் ஆஃப் நர்வ்ஸ் எதுவாக இருந்தாலுமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து விசராக்கும், விசராலேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இந்த ஹோல் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த விசரல் நான் இப்போ எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். விசரா இங்கே இருக்குது. விசரானா ஒன்றும் கிடையாது, விசரல் ஆர்கன்ஸ் லைக் ஸ்டொமக் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். இதான் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் அலாங் வித் இட் ஸ்பைனல் கார்ட். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து விசராக்கும், விசராலேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கும் உள்ள எல்லா நர்வ் ஃபைபர்ஸ், கேங்லியா எல்லாமே தான் விசரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே. ஸோ எஸ், ஸோ அதுதான் வந்து விசரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு இவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூரான் ஆஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். ஸோ நியூரான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைனே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், நியூரான்ஸ் என்ன அப்படின்ட்டு. இது நமக்கு சின்ன குழந்தையிலேருந்தே தெரியும், பட் ஸ்டில் என்ன அப்படின்றது யூ ஹாவ் டு நோ, ரைட். அதுக்கப்புறமா நியூரான் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் composed of 3 major parts, namely cell body, dendrites, axon. ஸோ இதான் வந்து இங்கே மெயினாக நான் இங்கே எழுதியிருக்கேன். நியூரான், செல் பாடி, நியூரானில் செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், ஆக்ஸான் இருக்கும் இல்லையா. ஸோ செல் பாடி இஸ் அதர்வைஸ் கால்ட் அ சோமா ஆர் பெரிகேரியான். ஏன் பெரிகேரியான்னு சொல்கிறோம்? பெரினா அரவுண்ட் அப்படின்னு சொல்லி மீனிங். இந்த மெடிக்கல் ஒரு சயின்ஸில் எல்லாமே பெரினா அரவுண்ட் அப்படின்ற மீனிங் இருக்குது. கேரியான்னா நியூக்ளியஸ். ஸோ பெரிகேரியான்னா அரவுண்ட் த நியூக்ளியஸ் வாட் எவர் வி ஹாவ், தட் இஸ் கால்ட் அ செல் பாடி, ரைட். ஸோ அதனால தான் cell body or soma or perikaryon is the names given to the cell body. Okay. So next வந்து dendrites, அப்புறமா axons. So dendrites வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. These are the short fibers. ஸோ இந்த செல் பாடியிலேருந்து இந்த செல் பாடி, இதான் செல் பாடி, ரைட். ஸோ இந்த செல் பாடியிலேருந்து 2 விதமான ப்ராசஸஸ் வந்து ப்ராசஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம ப்ராசஸஸ்னு பேர் வச்சிடும், அவ்வளோதான். சும்மா இந்த அனாட்டமி ஆர் அந்த இதில் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியில் ப்ரொஜெக்ட் ஆச்சு, அதாவது வெளியில் எப்படி வந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ராசஸ். ஓகே. ஸோ ஷார்ட் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நமக்கு டென்ட்ரைட்ஸு, லாங் ப்ராசஸ் அப்படின்றது ஆக்ஸான்ஸு. ஸோ ஷார்ட் ஃபைபர்ஸ் விச் பிரான்ச் ரிப்பீட்டட்லி அண்ட் ப்ரொஜெக்ட் அவுட் ஆஃப் த செல் பாடி ஆல்சோ கண்டெயின். ஓகே, நான் நிசல்ஸ் கிரானியூல்ஸ் பற்றி சொல்ல மறந்துட்டேன். செல் பாடியிலே வந்து நமக்கு நிசல்ஸ் கிரானியூல்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது நிசல்ஸ் கிரானியூல்ஸ்னால் என்னன்னு உங்கள் என்சிஆர்டியில் கொடுக்கல, பட் இட்ஸ் பெட்டர் டு நோ. நிசல் கிரானியூல்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. they are just அந்த கிளஸ்டர்ஸ் ஆஃப் அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து பிரிஞ்சு வரப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் இந்த நெசல்ஸ் கிரானியூல்ஸ்னு சொல்லுவாங்க. இதே நமக்கு நியூரல் செல் பாடிலையும், அதாவது நியூரான் செல் பாடிலையும் நமக்கு வந்து ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரைபோசோம்ஸ், ஃப்ரீ ரைபோசோம்ஸ், கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஃப்ரீ ரைபோசோம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதான் நெசல்ஸ் கிரானியூல்ஸ்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸில் மட்டும்தான் இருக்குது, ஆக்ஸான்ஸில் கிடையாது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இதுதான் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்போ ஓகே இதான் ஆக்ஸான், இதுதான் செல் பாடி அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம், ரைட். ஸோ அப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஓகே இப்படி தான் போகுது அப்படின்ற அந்த ஸ்டடீஸ் எல்லாமே நம்ம அதை வச்சு தான் மேற்கொள்கிறோம். ஸோ அதனால் நெசல்ஸ் கிரானியூல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஓன்லி இன் த செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ் அண்ட் நாட் இன் த ஆக்ஸான். ஓகே. எஸ். ஸோ இந்த டென்ட்ரைட்ஸ் எல்லாமே இது என்ன பண்ணும் அப்படின்னா, தே வில் டிரான்ஸ்மிட் த இம்பல்சஸ் ஃப்ரம் தி அவுட் சைட் லைக் டுவர்ட்ஸ் செல் பாடி, செல் பாடிக்கு கொண்டு வரும் இம்பல்சஸ். ஓகே. பட் ஆக்ஸான்ஸ் என்ன பண்ணும், அவே ஃப்ரம் த செல் பாடி எடுத்துகிட்டு போகும். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் த செல் பாடி, பட் திஸ் இஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி. ஆக்ஸான்னா அவேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ இட்ஸ் அ லாங் ஃபைபர். ஆக்ஸான்னா லாங் ஃபைபர், த டிஸ்டல் எண்ட் ஆஃப் விச் இஸ் பிரான்ச். ஸோ இதோட டிஸ்டல் எண்ட்னா லைக் தூரமாக எந்த சைடில் அட்டாச் ஆகிருக்கோ அது ப்ராக்சிமல் எண்டு, அதுக்குலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படின்னா இட் இஸ் டிஸ்டல் எண்டுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டிஸ்டல் எண்ட் இஸ் பிரான்ச்ட். ஓகே. ஸோ ஒரு பிரான்ச்லேருந்து ஒரு டெர்மினேஷன் வரும். தே ஆர் கால்ட் அஸ் சினாப்டிக் நாப்ஸ். அந்த பல்ப் மாதிரி வரும் அந்த டெர்மினேஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சினாப்டிக் நாப். ஓகே. ஸோ இந்த சினாப்டிக் நாபுக்குள்ளே நமக்கு சினாப்டிக் வெசைக்கல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து சினாப்டிக் வெசைக்கல்ஸ். இதெல்லாம் தான் சினாப்டிக் வெசைக்கல்ஸ். இந்த சினாப்டிக் வெசைக்கல்ஸில் நமக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் நம்மளோட கெமிக்கல் கண்ட்ரோல், சாரி நாட் கெமிக்கல் கண்ட்ரோல், கெமிக்கல் சினாப்ஸில் உள்ள அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு. அது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஓகே. எஸ். ஸோ அதை தான் சொல்லிட்டேன், சினாப்டிக் வெசைக்கல்ஸில் நமக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆக்ஸான்ஸ் என்ன பண்ணும், அவே ஃப்ரம் த செல் பாடி, அவே ஃப்ரம் த செல் பாடியிலேருந்து ஆக்ஸான்ஸ் வந்துட்டு இம்பல்ஸஸை செல் பாடியிலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகும், அவே ஃப்ரம் த செல் பாடின்னு சொல்லுவோம்.
இந்த வேறு இடத்துக்கு எங்கே வேணால் இருக்கலாம், சினாப்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நியூரோமஸ்குலர் ஜங்ஷனாக இருக்கலாம், என்னவா கூட இருக்கலாம். சினாப்ஸாக இருந்தால் நெக்ஸ்ட்டு நியூரானுக்கு கொடுக்குறது, நியூரோமஸ்குலர் ஜங்ஷனாக இருந்தால் நமக்கு இன்னொரு மசிலுக்கு கொடுக்குறதுன்னு அர்த்தம், ரைட். ஸோ ஒரு ஆக்ஸான் அண்ட் டென்ட்ரைட்ஸோட அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து நியூரான்ஸை வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிபோலார், பைபோலார், யூனிபோலார், பட் சூடோ யூனிபோலாரும் இருக்குது. பட் அது என்சிஆர்டியில் இல்லை, பட் ஸ்டில் கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க அதுலேயுமே, ரைட். ஸோ இப்போ வந்து மல்டிபோலார் பற்றி பார்க்கலாம். மல்டிபோலார்னால் ஒரே ஒரு ஆக்ஸான் இருக்கும், நிறைய டென்ட்ரைட்ஸ் இருக்கும், 2 or more டென்ட்ரைட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து மல்டிபோலார். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் செரிப்ரல் கார்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு பைபோலார் அப்படின்னா ஒரு ஆக்ஸான் ஒரு டென்ட்ரைட் மட்டும்தான் இருக்கும். இட் இஸ் பைபோலார். ஏன்னா 2 போல்ஸ் தானே இருக்குது, 1 2 2 போல் இருக்குது. இங்கே 1 2 3 4 அந்த மாதிரி நிறைய போல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இட் இஸ் மல்டிபோலார். வெரஸ் பைபோலார்னால் ஒரு ஆக்ஸான் ஒரு டென்ட்ரைட்லேயே இருக்கும். ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ரெட்டினா ஆஃப் தி ஐ. யூனிபோலார் அப்படின்னா ஒரே ஒரு ஆக்ஸான் மட்டும்தான் இருக்கும், நோ டென்ட்ரைட்ஸ் ஃபார் இட். ஓகே, நோ டென்ட்ரைட்ஸ். ஸோ இதெல்லாமே ஒரு போலாக இருக்கக்கூடாது, அது பிரான்ச்சஸ் ஆஃப் தி ஆக்ஸான் தான். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆக்ஸான் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸிஃபிகேஷனை இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டென்ட்ரைட்ஸ்னு கூட சொல்லலாம். பட் we are not considering it. NCERTல it is based on the number of axons and dendrites னு கொடுத்ததுனால we are considering only the based on the number of axons and dendrites. ஓகே, இப்போ வந்து இந்த சூடோ யூனிபோலார் இங்கே சைடில் நான் வரைஞ்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னா, அந்த செல் பாடியிலேருந்து ஒரு ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸ் 2ஆக டிவைட் ஆகும். ஸோ இட் இஸ் கால்டு சூடோ யூனிபோலார். அதாவது யூனிபோலாராக தான் வருது, பட் வந்ததுக்கப்புறம் அது 2ஆக டிவைட் ஆகி 2 ப்ராசஸாக டிவைட் ஆகி போகிறதுனால இட் இஸ் ஃபால்ஸ் யூனிபோலார். இது வந்து யூனியாக தான் வந்தது, பட் டிவைட் ஆனதுனால we should not believe in it. So it's a false unipolar. Okay, so pseudo unipolar, it is present in dorsal root ganglion. அந்த ஸ்பைனல் கார்டில் அஃபரண்ட் ஃபைபர்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ இது ரொம்ப கொஞ்சம் லைக் காம்ப்ளிகேட்டட் தான். பட் ஸ்டில் இது உங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது இல்லையா. லைக் இப்போ இதான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னா, இதான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னா எஸ். ஸோ இதான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னா, ஸோ இங்கேருந்து அஃபரண்ட் ஃபைபர்ஸ் வரும் இல்லையா. ஸோ அது வரப்போ இங்கே இருக்கிறது தான் இதோட செல் பாடி தான் வந்து நம்ம டார்சல் ரூட் கேங்லியான் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ அந்த டார்சல் ரூட் கேங்லியானில் நமக்கு சூடோ யூனிபோலார் நியூரான் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கைண்ட் ஆஃப் யூனிபோலார் இஸ் ப்ரெசென்ட் இன் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனதர் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நியூரான்ஸும் இருக்குது நமக்கு, மைலினேட்டட் அன்மைலினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. மைலினேட்டட்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லா மைலினேட்டட் எல்லாத்துலேயுமே ஆக்ஸான் வில் பி சரவுண்டட் ஆர் ஆக்ஸான் வில் பி கவர்ட் பை ஷ்வான் செல்ஸ். ஷ்வான் செல்ஸ்னால் தே ஆர் ஜஸ்ட் அ டைப் ஆஃப் செல். ஓகே, ஸோ ஷ்வான் செல்ஸ் இருக்கும் ரெண்டுத்துலேயுமே. பட் என்ன ஆகும் அப்படின்னா, மைலினேட்டடில் மட்டும் இந்த ஸ்வான் செல்ஸ் வந்து மைலின் ஷீத்தை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இந்த மைலினேட்டட்னு சொல்கிறோம். இதே ஸ்வான் செல்ஸ் இருந்து மைலின் ஷீட் ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் அன்மைலினேட்டட் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மைலின் ஷீத் வந்து இந்த ஸ்வான் செல்ஸ் வந்து மைலின் ஷீத் வந்து பிஎன்எஸ்லேருந்து ஸ்வான் செல்ஸ் வந்து மைலின் ஷீத் ஃபார்ம் பண்ணும். பட் இதே உங்களோட சிஎன்எஸ், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து மைலின் ஷீத் ஃபார்ம் பண்ணுறது நம்மளுடைய ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன் நான் அதை. பட் அது என்சிஆர்டியில் கிடையாது, பட் ஸ்டில் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஜென்ரலாக அந்த எம்சிக்யூஸ் எல்லாமே கேட்பாங்க மோஸ்ட்லி. ஓகே, ஸோ அதை வச்சு நான் சொன்னது தான். ஓகே, இதெல்லாமே நான் கொஞ்சம் ரிமெம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு சில பாயிண்ட் அண்ட் கொஞ்சம் என்னோடய எம்பிபிஎஸ்சில் சொல்லிக் கொடுக்குற பாயிண்ட்ஸையும் அங்கங்கே உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கேட்பாங்க அப்படின்ற சான்சஸ் இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேபி ஐ வில் பி ஏபிள் டு டீச் மோர் அண்ட் மோர். நிறைய விஷயங்கள் இதுக்காகவே ஹாவ் ஸ்பெண்ட் மை ஹோல் திங். ஓகே, யாஸ், என்னோடய ஹோல் ஈவினிங்கும் நான் இதிலேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எஸ், ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த மைலின் ஷீட் வந்து அப்படியே ஃபுல்லாலாம் கவர் பண்ணிடாது, அங்கங்கே கேப்ஸ் விட்டுருக்கும். ஸோ அந்த கேப்போட பேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் நோட்ஸ் ஆஃப் ரான்வியர். நோட்ஸ் ஆஃப் ரான்வியர். இந்த நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் எதுக்காக இருக்குது அப்படின்னா சால்டேட்டரி கண்டக்ஷனுக்காக இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே ஒரு விஷயம் இருக்குது, அதாவது மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸால் நிறைய ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண முடியும் இம்பல்சஸை தேன் த அன்மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ். ஏன் அப்படின்னா மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸில் அந்த மைலின் ஷீத் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கங்கே அந்த நோட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இம்பல்சஸ் எல்லாமே ஜம்ப் ஆகி போகும். அந்த மைலின் ஷீத் வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து
இம்பல்சஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இப்போ மைலின் ஷீத் இருக்கிறதுனால அந்த நோடில் மட்டும் போகிறதுனால இம்பல்ஸ் ஃபுல்லாக ஆக்சானோட லென்த்தையும் வந்து போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா? எஸ். ஸோ அதனால் அது ஜஸ்ட் ஜம்ப் ஆகி போகிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சால்டேட்ரி கண்டக்ஷன். அண்ட் இப்படி இருக்கிறதுனால நர்வ் இம்பல்ஸஸ் சீக்கிரமாக வந்து ட்ராவல் ஆகி நெக்ஸ்ட் நியூரானுக்கு போயிட்டு டக்குன்னு அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும். லைக் சீக்கிரமாக இம்பல்சஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணி டக்குன்னு நமக்கு குயிக்காக ஒரு சிக்னல்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்ட். அண்ட் இது வந்து இதோட சிக்னிஃபிகன்ஸ்க்கு கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எஸ், அதுவுமே இங்கே கொடுக்கல, நான் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டயக்ராம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த டயக்ராம் வந்து மேபி உங்களுக்கு அந்த டயக்ராம் கொஸ்டினாக கூட கேட்கலாம், அதனால் நான் இங்கே ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். ஸோ இது வந்து மேபி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கூட இருக்கலாம், பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் யூ த திங். ஓகே. ஸோ எஸ், ஜென்ரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். ஸோ நியூரான்ஸ் எல்லாமே நான் எக்ஸைட்டபிள் செல்ஸ்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன் எக்ஸைட்டபிள் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அதோட மெம்பரேன்ஸ் எல்லாமே இந்த போலரைஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே. ஸோ போலரைஸ்டு ஸ்டேட்னால் ஒன்றுமே கிடையாது. ஏன் அது இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நியூரான் வந்து ஒன்றுமே கண்டக்ட் பண்ணல, இம்பல்ஸே கண்டக்ட் பண்ணல, ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நியூரானோட அந்த மெம்பரெயின்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மெம்பரெயின், இந்த நர்வ் மெம்பரெயின் இருக்குது இல்லையா? இது எல்லாமே இந்த நர்வ் மெம்பரெயின்ஸில் எல்லாமே அயான் சேனல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு செல்லோட மெம்பரெயின் இருக்கனாலே அயன் சேனல்ஸ் இருக்கும்ல. அயன் சேனல்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, அது ஒரு ப்ரோட்டீன் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சைடில் உள்ள அந்த அயனை எடுத்து இந்த சைடில் தள்ளிவிடும், அவ்வளோதான். அயன் சேனல்ஸோட ஒர்க்கே அவ்வளோதான். அந்த சைடில் உள்ள அயனோடு அது பைண்ட் ஆகி அப்படியே ரொட்டேட் ஆகி இந்த சைடு உள்ளே விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இல்லை, உள்ளே உள்ளதை வெளியில் விடுற அயன் சேனல்ஸும் இருக்குது, ரைட்? ஸோ அந்த மாதிரி அயன் சேனல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ரெஸ்டிங் ஸ்டேட்டில் அந்த நர்வ் இருக்குது, ஒரு நியூரான் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அதோட பொட்டாசியம் பெர்மியபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், சோடியம் பெர்மியபிலிட்டி சுத்தமாக இருக்காது, நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸோட பெர்மியபிலிட்டி சுத்தமாக இருக்காது. நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் எங்கே இருக்குன்னா ஆக்சோபிளாசம். ஆக்சோபிளாசம்னா ஒன்றுமே கிடையாது, இந்த சைட்டோபிளாசமாக தான் நம்ம ஆக்சோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த பொட்டாசியம் பெர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கும், சோடியம் பெர்மியபிலிட்டி சுத்தமாக இருக்காது, நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸோட பெர்மியபிலிட்டி சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆக்சோபிளாசம், அதாவது இன்சைட் தி நியூரான், அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ்டு பொட்டாசியம் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் வேறஸ் டிக்ரீஸ்டு சோடியம். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா சோடியம் பெர்மியபிலிட்டி சுத்தமாக கிடையாது அப்படின்றதுனால வெளியில் உள்ள சோடியம் வந்து உள்ளே வர முடியாது. ஸோ சோடியம் வந்து கம்மியாக இருக்கும் உள்ளே. ஓகே. வேறாஸ் பொட்டாசியம் பெர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் உள்ளது எல்லாமே உள்ளே வரும். அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜென்ரலாக உள்ளே அதிகமாக இருக்கும், அதனால் வெளியில் போக முடியாது. ஸோ அதனால் உள்ளே அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து உள்ள நிலைமை. வெளியில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ்டு சோடியம் வெளியில் அதிகமாக இருக்கும், பட் பொட்டாசியம் கம்மியாக இருக்கும். ஏன்னா சோடியம் உள்ளே வராமல் வெளியிலேயே தங்கி அதிகமாக போயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த நர்வ் மெம்பரேனுக்கு உள்ளேயும் வெளியிலையும் அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ இந்த கிரேடியன்ட்னா ஒன்றுமே கிடையாது, அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆர் அயானிக் கிரேடியன்ட் இது வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நமக்கு அந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து ஒர்க் ஆகணும். சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்ன பண்ணும், 3 சோடியமை வெளில தள்ளிட்டு 2 பொட்டாசியமை உள்ளே விடும். ஸோ இப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து 2 பொட்டாசியம் உள்ளே விட்டு 3 சோடியமை வெளில தள்ளுறதுனால நமக்கு உள்ளே வந்து நெகட்டிவ் மெயின்டைன் ஆகும், வெளில பாசிட்டிவ் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட் பேர் தான் நமக்கு போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே வெளிலனா எதுவும் இல்லை, இந்த மெம்பரேன் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து வரைஞ்சி காமிக்கலை, சாரி. ஸோ இந்த மெம்பரெயினில் உள்ளே வந்து நெகட்டிவிட்டியும் வெளில வந்து பாசிட்டிவிட்டியும் க்ரியேட் ஆகும். ஸோ இதான் வந்து போலரைஸ்டு ஸ்டேட். ஓகேவா? ஸோ இதான் நம்ம வந்து போலரைஸ்டு ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ எஸ், ஸோ இதான் வந்துட்டு நம்மளுடைய ஆக்சுவல் திங். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து இது வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெஸ்டிங் பொட்டென்ஷியல்னால் என்னென்னு தெரியணும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ரெஸ்டிங் பிளாஸ்மா பிரெயின், அதாவது ஒன்றுமே இம்பல்சஸே டிரான்ஸ்மிட் பண்ணாத ஒரு பிளாஸ்மா பிரெயின் இருக்குல்ல, அதோட அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதோட ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு
சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ், சும்மா மொக்க டெஃபினிஷன் தான், பட் ஸ்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இப்போ கண்டக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படி வந்து நர்வ் கண்டக்ஷனில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து சைட் ஏ. ஓகே, சைட் ஏ எடுத்திருக்கோம். ஓகே, சைட் ஏ எடுத்திருக்கோம். இப்போ வந்து சைட் ஏல தான் நம்ம வந்து ஸ்டிமுலஸ் அப்ளை பண்ணுறோம். ஸ்டிமுலஸ் வந்து எதுவாக கூட இருக்கலாம், ஹீட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு கரண்ட்டு, எதுவாக வேணால் இருக்கலாம். ஸ்டிமுலஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி ஸ்டிமுலஸ் அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மெம்ப்ரெயினோட சோடியம் பர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ சோடியம் பர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், சோடியம் வெளில உள்ள நிறைய சோடியம் எல்லாமே உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ உள்ளே வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, பொலாரிட்டி, அதாவது இந்த போலரைஸ்டுன்னு சொன்னல, வெளியில் பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ், அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது உள்ள பாசிட்டிவிட்டியும் வெளில நெகட்டிவிட்டியும் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள பாசிட்டிவ் வெளியில் நெகட்டிவ், அந்த சைட் ஏல மட்டும் அப்படி ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் அந்த சைட் ஏல உள்ள அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம், ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ நர்வ் இம்பல்ஸ். அதுதான் நர்வ் இம்பல்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பொலாரிட்டி ரிவர்சல் பேர் வந்து டீபோலரைசேஷன். ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ஜென்ரேட் ஆகிடும், அதாவது நர்வ் இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது நடந்துருச்சுன்னா இப்போ சைட் பியில் எப்படி இருக்கும், இதான் சைட் பி, நெக்ஸ்ட்டு உள்ளது தான் சைட் பி, ரைட். ஸோ சைட் பியில் உள்ள நெகட்டிவிட்டியும் வெளில பாசிட்டிவிட்டியும் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ என்னாகும், கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதாவது வெளியில் வந்து பி டு ஏ, உள்ளே வந்து ஏ டு பி. ஸோ அது சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆகிறப்போ இம்பல்ஸ் நெக்ஸ்ட்டு இதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அங்கே வந்து நமக்கு என்னாகும், சோடியம் இன்ஃப்ளக்ஸ் நடந்து திரும்ப அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நர்வ் கண்டக்ஷன் வந்து நடக்குது. அண்ட் இது தான் வந்து திரும்ப வந்து இந்த ஹோல் திங்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மெயின். இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது, அப்புறம் இங்கே எழுதியிருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் உங்கள் புக்ஸில் கண்டிப்பாக இவ்வளோ இடம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உட்காந்து இது எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் திரும்ப உட்காந்து படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ். ஸோ எப்படி வந்து இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, பேசிக்காக சினாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சினாப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், ஜஸ்ட் ஒரு கேப்னு சொல்லிட்டு. சினாப்ஸ்னால் கேப் கிடையாது. சினாப்ஸ்னால் ஒரு ப்ரீ சினாப்டிக் மெம்ப்ரெயின் இருக்கு இல்லையா, 1 minute, ஸோ இதான் வந்து ப்ரீ சினாப்டிக் மெம்ப்ரெயின். அடுத்தது போஸ்ட் சினாப்டிக் மெம்ப்ரெயின். 1 minute, கொஞ்சம் இங்கே எழுதிக்கலாம். எஸ், ஸோ இதான் ப்ரீ சினாப்டிக் மெம்ப்ரெயின், போஸ்ட் சினாப்டிக் மெம்ப்ரெயின். நடுவில் சினாப்டிக் கிளஃப்ட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், ரைட். ஸோ இது ப்ரீ சினாப்டிக் மெம்ப்ரெயின், இது போஸ்ட் சினாப்டிக் மெம்ப்ரெயின், இது சினாப்டிக் கிளஃப்ட். ஸோ இந்த ஹோல் திங் தான் நம்ம சினாப்ஸ்ன்னு சொல்லுவோம். தனியாக வெறும் அந்த ஸ்பேஸ் மட்டும் சினாப்ஸ் கிடையாது. அந்த ஸ்பேஸுக்கு பேர் சினாப்டிக் கிளஃப்ட்டு, சினாப்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, எஸ். ஸோ நமக்கு 2 சினாப்சஸ் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல், கெமிக்கல். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ்னால் அந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் மெம்ப்ரெயினும் கிட்ட இருக்கும், ஐ மீன் க்ளோஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஜஸ்ட்டு எப்படி ஒரு ஆக்ஸானில் வந்து நமக்கு அங்கே பார்த்தோம்ல நர்வ் கண்டக்ஷன் எப்படி நடந்தது, அந்த இது ஸ்டிமுலஸ் வந்து டீபோலரைஸ் ஆகி அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் சிமிலர் டு த கண்டக்ஷன் அலாங் அ சிங்கிள் ஆக்ஸான். ஸோ ஃபாஸ்ட்டு நடக்கும், எப்படி அங்கே நடந்துகிட்டு இருந்தால் டக்குன்னு அதுவும் நடந்துகிட்ருக்கும். ஸோ இட் இஸ் ரேர், பட் நம்மளோட பாடியில் இட் இஸ் ரேர். பெருசாக நம்மளால் எலக்ட்ரிக் சினாப்ஸஸை பார்க்க முடியாது. பட் இதே கெமிக்கல் சினாப்ஸ் அப்படின்னா தே ஆர் ஃப்ளூயிட் ஃபில்டு, அதோட ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேசஸ் இருக்கும். தே ஆர் கால் சினாப்டிக் கிளஃப்ட். அங்கே வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதுவுமே ஒரு கெமிக்கல் தான். எப்படி நம்ம பாடியில் இந்த குளுக்கோஸ் எல்லாமே இருக்குது, அது கெமிக்கல் கிடையாது, பட் ஸ்டில் அதுவும் ஒரு சப்ஸ்டன்ஸ் தானே. அதே மாதிரி தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் இருக்கும். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா சினாப்டிக் நாப்ஸில், அந்த சினாப்டிக் வெசைக்கிள் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உள்ள அந்த சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆகும். எப்போது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா மூவ் ஆகி ப்ரீ சினாப்டிக் மெம்ப்ரெயினோட ஃபியூஸ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் இப்படி மூவ் ஆகி இஸ் த பாயிண்ட். எஸ், ஸோ இப்படி மூவ் ஆகி இதோட ஃபியூஸ் ஆகி அந்த சினாப்டிக் லெஃப்ட்டில் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போயிட்டு இங்கே போஸ்ட் சினாப்டிக் மெம்ப்ரெயினில் உள்ள ரிசப்டார்ஸில் பைண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா
அயன் சேனல்ஸ், அந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனில் உள்ள அயன் சேனல்ஸை ஓப்பன் பண்ணி ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜென்ரேட் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் வந்து சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அக்ராஸ் த கெமிக்கல் சினாப்ஸ் நடக்குது. ஓகே, ஸோ கெமிக்கல் சினாப்ஸ் பொறுத்தவரை இட் இஸ் ஸ்லோ அண்ட் இதான் நிறையவே இருக்கும். ஏன் இது ஸ்லோ அப்படின்னு சொல்லனா, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸ்லேருந்து வந்து ஃபியூஸ் ஆகி ரிலீஸ் ஆகி பைண்ட் ஆகி ஆக்ஷன் ப்ரொடக்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ரொம்ப டைம்னா பெருசாக கிடையாது, ஜஸ்ட் ஒரு மில்லி செகண்ட்ஸ் டைம் தான். பட் கம்பேரிட்டிவ்லி இது ஸ்லோ தான். கம்பேர் டு தி எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் இட் இஸ் ஸ்லோ. அதனால நம்ம வந்து ஸ்லோன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, எஸ். ஸோ அதுதான் இங்கேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நான் அதை சொல்லிட்டேன் ஆல்ரெடி அங்கேயே. ஸோ எஸ், சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம், அவ்வளோதான், நம்ம சாப்டரே முடிச்சிட்டோம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எஸ். ஸோ சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம் அப்படின்னா பிரெயின் தான் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷனல் ப்ராசஸிங் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லாமே வந்து அங்கே தான் வந்து ப்ராசஸ் ஆகுது, ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ அதனால் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஆர்கன் அண்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு சொல்லலாம். எஸ், இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த வாலண்டரி மூமெண்ட்ஸ், balance of the body, functioning of the vital involuntary organs like heart, lungs, kidneys, thermoregulation, hunger and thirst, circadian rhythms of our body, activities of several endocrine glands and human behavior. It is also the site for processing of vision, hearing, speech, memory, intelligence, emotions and thoughts. இது எல்லாமே நீங்களே ஜென்ரலாக பிரெயின் பற்றி தெரியாதா, அதெல்லாமே நீங்கள் எழுதிடலாம். ரைட்? ஸோ பிரெயின் வந்து இட் இஸ் வெல் ப்ரொடெக்டட் இன் போனி ஸ்கல் and inside the cell, the skull, it will be covered by cranial meninges. So cranial meninges நம்ம ஏன் சொல்லணும்னா, ஸ்பைனல் கார்டுக்குமே meninges இருக்குது, they are called as spinal meninges. ஓகே, பட் பிரெயினுக்குன்னு வரப்போ it is called as cranial meninges. cranial meningesல outer layer, middle layer, inner layer, 3 layers இருக்கும். outer layer is called as dura mater and middle layer is called as arachnoid matter and inside layer or the inner layer which is இது வந்து பிரெயின் டிஷ்யூவோடையே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். இட்ஸ் கால்ட் அஸ் பயா மேட்டர். மேட்டர் வந்து ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, இட்ஸ் MATER ஒன்லி. ஓகே, ஸோ இட் இஸ் டேப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டேப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் எய்தர் வே, இன்சைட் டு அவுட் சைடுன்னு பார்த்தா பேடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஸ்டில் டேப் இஸ் ஃபைன். அவுட் சைட் டு இன்சைட் தான் நம்ம வந்து பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பிரெயினை வந்து வி கேன் டிவைட் இன்டு 3 பார்ட்ஸ்: ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். ஸோ இந்த டயக்ராம்லேயே தெரியும், ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின்னு சொல்லிட்டு 3ஆக டிவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோர் பிரெயின் பற்றி பார்க்கலாம். ஃபோர் பிரெயினில் 3 விஷயங்கள் தான் இருக்குது: செரிப்ரம், ஹைப்போதலாமஸ், தலாமஸ். ஓகே, செரிப்ரம் தான் வந்து லைக் ஹியூமன் பிரெயின்லேயே மோஸ்ட் பார்ட்னா செரிப்ரம் தான். அண்டு செரிப்ரம் பொறுத்தவரை ஒரு டீப் கிளஃப்ட், இப்படி நடுவில் ஒரு கிளஃப்ட் வந்து இந்த செரிப்ரம், இது வந்து சுப்பீரியர் வியூ, மேலேருந்து பிரெயினை பார்க்குறப்ப இப்படி நடுவில் ஒன்று வந்து கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது கட் பண்ண அந்த கிளஃப்ட்டு அதுக்கு பேர் வந்து லாங்கிடியூட்னல் மீடியன் லாங்கிடியூட்னல் ஃபிஷர். பட் அது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அந்த கிளஃப்ட்டு டிவைட் பண்ணுறப்போ இட் இஸ் டிவைட் இன்டூ ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறதுனால ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடை கோஆர்டினேட் பண்ணும், லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு ஆஃப் த பாடியை கோஆர்டினேட் பண்ணும். ரைட்? ஸோ இப்படி தான் வந்து நம்ம அந்த கோஆர்டினேஷன் எல்லாமே நடக்குது. இது ஹையர் ஃபர்தராக நீங்கள் படிக்கலாம். ரைட்? ஸோ ஹெமிஸ்பியர்ஸ் வந்து they are connected by a tract of nerve fibers. ஸோ 2 ஹெமிஸ்பியர்ஸ்க்கும் ஒரு சில கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் இட் இஸ் த்ரூ ஃபைபர்ஸ், அதுவும் நர்வ்ஸ் தான். they are called as corpus callosum. ரைட்? இங்கே இதை கொடுத்துருக்காங்க, கார்பஸ் கலோசம். ரைட்? அண்ட் இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியரை ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். they are called as cerebral cortex. cerebral cortex it is grey matter. இது வந்து grey matter. ஏன் grey matterன்னு சொல்கிறோன்னா, கிரேயிஷ் அப்பியரன்ஸ் இருக்கும். ஏன் அந்த கிரேயிஷ் அப்பியரன்ஸ் இருக்குது அப்படின்னா, செல் பாடிஸ் வந்து அங்கே நிறைய இருக்கும். அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் அந்த லேயரில் செல் பாடிஸ் நிறைய இருக்கும். ஸோ they are called as grey matter. ஓகே, எஸ், அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ செரிப்ரல் கார்டெக்ஸ் தான் நமக்கு மோட்டார் ஏரியாஸ், சென்சரி ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. பட் ஒரு சில டைமில் வந்து அதிகமாக நிறைய போர்ஷன் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆர் நெய்தர் சென்சரி நார் மோட்டார். சென்சரியும் இல்லாமல் மோட்டரும் இல்லாமல் ஒரு சில ஏரியாஸ் இருக்கும். they are called as association areas. they are responsible for complex functions like intersensory association, memory and communication. Okay, yes. And then you have this அந்த அசோசியேஷன் ஏரியாஸ் சொன்னோம் இல்லையா, தே ஆர் ஆஃப் ஒயிட் மேட்டர். ஏன்னா அங்கே வந்து மைலின் ஷீத், அந்த நர்வ் ஆக்ஸான்ஸோட ஆக்ஸான்ஸ் இருக்கும்.
ஆக்சான்ஸ் எல்லாமே அங்கே தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும், அதனால் ஒயிட் கலர் கொடுக்கும். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஒயிட் மேட்டர். இதே ஸ்பைனல் கார்டில் வந்து வெளியில் ஒயிட் மேட்டர் இருக்கும், உள்ள கிரே மேட்டர் இருக்கும். ஓகே, ஐ மீன் லைக் அவுட்டர் ஆஸ்பெக்டில் இட் வில் பி கிரே மேட்டர், அவுட்டர் ஆஸ்பெக்டில் ஒயிட் மேட்டர், இன்னர் ஆஸ்பெக்டில் கிரே மேட்டர் இருக்கும். இதே பிரெயினில் வந்து வெளியில் கிரே மேட்டர் அண்ட் உள்ள ஒயிட் மேட்டர் இருக்கும். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, எஸ். அதுக்கப்புறமா நமக்கு வந்து தலாமஸ் வரும். இட் இஸ் எ மேஜர் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங். தலாமஸ்க்கு கீழே ஹைப்போதலாமஸ், ஹைப்போனா பேஸ் ஆர் கீழேன்னு அர்த்தம். ஸோ ஹைப்போதலாமஸ் இஸ் ப்ரெசன்ட் அட் த பேஸ் ஆஃப் தலாமஸ், அதனால் இட் இஸ் ஆல்சோ, அதனால தான் அந்த பேரே ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இட்ஸ் கோயிங் டு கண்ட்ரோல் பாடி டெம்பரேச்சர், ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். அண்ட் இந்த ஹைப்போதலாமஸில் ஒரு சில நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் இருக்கும். தே ஆர் கோயிங் டு செக்ரேட் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் வந்து hypothalamus it's also called as the master of the master gland. master gland நம்மளோட pituitary, அதோட மாஸ்டர்னா நமக்கு வந்து ஹைப்போதலாமஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதனால் இட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ அலாங் வித் ஹைப்போதலாமஸோட லிம்பிக் சிஸ்டமும் சேர்ந்தது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரெகுலேட் செக்ஷுவல் பிஹேவியர், இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் எல்லாத்தையும் இது வந்து ரெகுலேட் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் தென் மிட் பிரெயின்னா எதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் மிட் பிரெயின் இருக்கும் அப்படின்னா, மிட் பிரெயின் ஏன் மிட் பிரெயின் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறப்ப தானே அது மிட் பிரெயின் சொல்லுவோம். ஸோ மிட் பிரெயின் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த தலாமஸ் or hypothalamus of the forebrain and pons of the hindbrain. So hindbrain oda pons either thalamus or hypothalamus of the forebrain, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் மிட் பிரெயின்னு சொல்லுவோம். ஸோ the canal called cerebral aqueduct, அதுதான் வந்து மிட் பிரெயினுக்கு நடுவில் போகும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. கெனால் ஆஃப் மிட் பிரெயின்னு கேட்டாலே செரிப்ரல் ஆக்விடக்ட்னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் நமக்கு எல்லாமே டேரக்ட் கொஸ்டின்ஸ் தானே வரப்போகுது. எஸ். ஸோ மிட் பிரெயினோட டார்சல் போர்ஷன், அதாவது பேக் சைட் ஆஃப் த மிட் பிரெயின் என்ன இருக்கும் அப்படின்னா 4 ரவுண்ட் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். தே ஆர் கால்ட் அஸ் கார்போரா, குவாட்ரி, ஜெமினா. ஓகே, எஸ். Then we have hindbrain. Hindbrain na it is going to constitute the pons, cerebellum and medulla, also called as medulla oblongata. Right. So pons na they have the fibers that interconnect different regions of the brain. So which part can interconnect different regions of the brain அப்படின்னா pons ன்னு சொல்லணும். அடுத்தது cerebellum na it is convoluted, like இப்படி இருக்கும் cerebellum. இதான் cerebellum. Wait இது வந்து pons. Sorry, I'm not good at drawing. So that's cerebellum. Okay, yes. So இதான் வந்து cerebellum, right? Yes. So cerebellum na it is going to provide the additional space for many more neurons. cerebellum function நம்ம சம்மரியில் கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ சம்மரியும் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ மெடுலா வந்து it is going to have the center for respiration, cardiovascular reflexes and gastric secretions. very very important. மெடுலா எதுக்காக வரும் எல்லாமே நான் இங்கே ஜஸ்ட் எழுதியிருக்கேன், இங்கே இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுதான் நான் வந்து ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே படிக்கிறப்பே சைடில் இங்கே இதான் பாசிபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். வெல் அண்ட் குட். ஓகே, எஸ். ஸோ பிரெயின் ஸ்டெம் பொறுத்தவரையும் 3 மெயின் ரீஜன்ஸ் இருக்குது. என்னென்னா மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா. ஸோ இதில் வந்து மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் எழுதக்கூடாது. செரிபெல்லம் வந்து பிரெயின் ஸ்டெம் எப்போவுமே ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ஸோ இட்ஸ் ஒன்லி மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா. ஓகே, ஏன் பிரெயின் ஸ்டெம் இஸ் நத்திங் பட் தட் கனெக்ட்ஸ் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஓகே, ஸோ இதான் வந்து பிரெயின் ஸ்டெம். ஓகே, எஸ். ஸோ சம்மரியில் வந்து நான் ஜஸ்ட் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் வந்து புக்கில், அதாவது நம்மளுடைய டெக்ஸ்ட்டில் இல்லாத பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒரு தடவை உட்காந்து சம்மரி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ மெட்டபாலிக்கையும் இட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து அதை இது பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது லிம்பிக் சிஸ்டம். லிம்பிக் சிஸ்டம் இஸ் கன்சர்ன்ட் வித் ஆல்ஃபாக்ஷன், autonomic responses, regulation of sexual behavior, expression. இது மட்டும் தான் அங்கே இந்த 3 மட்டும் தான் பார்த்துருப்போம். செக்ஷுவல் பிஹேவியர், இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மோட்டிவேட், இது 3 மட்டும் தான் அங்கே பார்த்துருப்போம். பட் இது வந்து 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஆல்ஃபாக்ஷன் அண்ட் ஆட்டானமிக் ரெஸ்பான்சஸ். அதனால தான் இதை நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் மிட் பிரெயினோட ஃபங்க்ஷனும் அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே தான் நம்ம பார்த்துக்கணும். இட் இஸ் கோயிங் டு ரிசீவ் அண்ட் இன்டகிரேட்ஸ் விஷுவல், டாக்டைல் அண்ட் ஆடிட்டரி இன்புட்ஸ். ஸோ அதான் வந்து மிட் பிரெயினோட ஒர்க். ஓகே, அதுக்கப்புறமா செரிபெல்லமுக்கும் அங்கே ஃபங்க்ஷன் நான் கொடுக்கலன்னு சொன்னல. ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு நோ திஸ். ஓகே, ஸோ இட்
it is going to integrate the information received from the semicircular canals of the ear and the auditory system. அது ஒன்றும் கிடையாது. cerebellum it's mainly for the balance of the body. ஸோ அதனால் நம்மளோட இயர் தான் வந்து பேலன்சிங் ஆர்கன், ரைட்? ஸோ அதுக்குள்ளே தான் நமக்கு அந்த வெஸ்டிபுலர் apparatus அது எல்லாமே இருக்குது, ரைட்? ஸோ அந்த வெஸ்டிபுலர் apparatusலேருந்து அங்கே இன்புட்ஸ் போய் ஓகே இப்படி தான் இந்த கண்டிஷனில் தான் பாடி இப்போதைக்கு இருக்குது, இந்த போஸ்டரில் மெயின்டைன் பண்ணால் பாடி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற இதெல்லாமே வந்து செரிபெல்லம்க்கு போய் செரிபெல்லம் தான் வந்து அதை டியூன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி எல்லாமே பண்ணுறது வந்து செரிபெல்லம் தான். ஸோ அதனால் செரிபெல்லம் இஸ் கோயிங் டு இன்டகிரேட் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் த செமிசர்க்குலர் கெனால். செமிசர்க்குலர் கெனால்ஸும் வெஸ்டிபுலர் apparatusோட பார்ட்டு தான் இல்லையா? ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு த செரிபெல்லம் அண்ட் செரிபெல்லம் அதை ஃபைன் டியூன் பண்ணி பக்காவாக பாடியை ஸ்டேபிளாக வச்சுக்குது, ரைட்? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் விட்டுட்டேன், இல்லாத பாயிண்ட்ஸ் மட்டும் சம்மரியில் சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் இட். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுத்திருக்கேன், ஐ நோ, பட் ஸ்டில் இட் இஸ் வர்த் இட்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ இட்ஸ் ஆல்ரெடி 12:22 AM. இந்த டைமில் நான் ஏன் வீடியோ எடுக்கிறேன்னா ஒரு சவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்வாயன்மெண்ட் அப்படின்றதுக்காக தான் இந்த டைமில் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஷோ சப்போர்ட் பை ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் யாரெல்லாம் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் லைக் அவங்களுக்கு தமிழ் மீடியமில் நான் தமிழ் வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணல, பட் ஸ்டில் மேபி அவங்களுக்கு புரியணும் அப்படின்ற டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்காக கூட they can use, right? So yeah, keep studying, take care, bye.